என்னடா முதல் நாள் முதல் கையெழுத்துங்கிறாங்களே, செய்வாங்களான்னு வழக்கம் போல எல்லாத்தையும் சொல்லிட்டு 3 நாம சாத்திட்டு போனாங்க. கல்வி கடன் தள்ளுபடினாங்க, எங்கேயா தள்ளுபடி பண்ணாங்க? இதுல உதயநிதி வேற சும்மா இருக்க மாட்டாம துணை முதலமைச்சர் போய் நகைய அடமானத்துக்கு வைங்க, நாங்க வந்த ஒண்ணு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பொய் வாக்குறுதியால் குடும்ப பெண்கள் நகையை அடகு வைத்து வீட்டில் நிற்பதாக பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா விமர்சித்துள்ளார். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா அதை மட்டும் சொல்லாதீங்கயா, ஆம்பளைகள்லாம் ஓட்டு போட மாட்டாங்கய்யா அப்படின்னு சொந்தங்க கேட்கும். ஐயா சொல்றாரு, ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் மக்கள் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அதைத்தான் நாம செய்யணும். திமுக போட தேர்தல் அப்படி சொல்லிச்சு. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா முதல் நாள் முதல் கையெழுத்துங்கிறாங்களே, செய்வாங்களான்னு வழக்கம் போல எல்லாத்தையும் சொல்லிட்டு 3 நாம சாத்திட்டு போனாங்க. கல்வி கடன் தள்ளுபடினாங்க, எங்கேயா தள்ளுபடி பண்ணாங்க? இதுல உதயநிதி வேற சும்மா இருக்க மாட்டாம துணை முதலமைச்சர் போய் நகைய அடமானத்துக்கு வைங்க, நாங்க வந்த உடனே தள்ளுபடி பண்ணிடுவோம். போன திண்டுக்கல் தொகுதியில நின்னா ஐபிஎஸ்எம் எல்லாரையும் தூண்டி விட்டாரு. 5 பவுனுக்குள்ள அடமானம் வச்சேனா நான் வந்த உடனே தள்ளுபடி பண்ணித்தாரு. அவரு பேச்ச கேட்டு நகைய முங்க விட்டவங்க ஏராளமா இருக்கிறாங்க. அதையும் செய்யல. நீட்டு தேர்வுன்னு செங்கலை தூக்கி காமிச்சாங்க. அதே உதயநிதியை வர சொல்லுங்க. விருதுநர் பகுதியெல்லாம் டென்டல் காலேஜுக்கு ஒரு அடிக்கல் நாட்டுறோம். ஆனா இவங்க அதே இடத்துல போர்டை தூக்கிட்டு என்ன வைக்கிறாங்க, அவங்க அடுத்த சிப்காட் வருதுன்னு வைக்கிறாங்க. இப்படி அதிமுக என்ன செய்கிறதோ அது மேல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே போறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.